எப்படிங்க கூட பிறந்தவங்க எங்கள் அண்ணன் அப்படி இருக்கோம். நாங்கள் எப்படிங்க சண்டை போட்டுப்போம்? சண்டை போட்டாலும் இத்தனை நாளெல்லாம் பேசிக்காமலாம் இருக்க மாட்டோம். எனக்கு பண்ணிட்டு என் பேர் முதுகில் குத்துறேன், அதில் குத்துறேன், குத்துறேன்ட்டு இதை பற்றி நான் பேசவே வேணாம். இதை பற்றி பேசினா மனசு உடையும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இதை பற்றி நான் பேசவே இல்லை. லோன் போட்டு வாங்குற அளவுக்கு என்ன ஹெல்மெட் வாங்க போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா காலேஜ் இன்னும் வரைக்கும் போல் எனக்கு போ கடுப்பாதுண்ணா. என்ன என்னை டார்கெட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏம்மா இந்த கேமரா வண்டியில் தூக்கிட்டு போனீங்கன்னா அப்புறம் டார்கெட் தான். இப்போ நீங்கள் இவ்வளோ பேரும் கேட்டு அதுலேயும் வந்து கமெண்ட் பண்ணி இதுலேயும் என் வீடியோலையும் கமெண்ட் பண்ணி ஒழுங்கான ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அப்படின்னு வேறு சொல்கிறீங்க. அது இன்னும் கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இல்லையா சுத்தரா வியூஸ் போல 4K 3K புது வேறு வர ரன்னிங்கில் இருக்கு. எக்ஸை பார்க்கணுமா? சை, அவளை நேத்தியே பார்த்ததே ஒரு மாட்டம் வெக்ஸ் ஆகி இன்னும் அந்த வெக்ஸை விட்டு வெளியே வரல. ஹே ஃபேமே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஏன்டா 3 நாளாக வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். என் கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, எனக்கு பயமாகவே இருக்குது. வர வர ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், இப்போ சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண் வலி ரொம்ப எரிய ஆரம்பிச்சிட்டு, தலையும் சுற்றி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிட்டு, மொபைல் லைட்டாக கொஞ்சம் நேரம் கூட பார்க்க முடியல. நானும் கொஞ்சம் நேரம் எடிட் பண்ணி வச்சு போட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறேன், முடியலை. இப்போயே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. நேற்று எடுத்த வீடியோ நைட்டில் எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலே 6 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எடிட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7 இருக்கும். இப்போ அப்லோடு போட்டால் தான் 10-11 மணிக்குள்ளே அப்லோடு ஃபுல்லாகி முடியும். அங்கே இருக்க எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கிறப்போ ஒய்ஃபைல அப்லோட் பண்ணோம். இங்கே ஒய்ஃபைலாம் கிடையாது, என் நெட்டில் தான் அப்லோட் பண்ணணும். சரி ஃபேமே, என்னாச்சு? நிறைய பேர் எங்கள் அக்காட்ட அண்ணன்ட்ட ஏன் பேசலை அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே புரியும். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கன் பண்ணி ஆள் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் கண்டினியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சரி ஃபேமே, லவ் யூ லாட், மிஸ் யூ. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் பண்ணி போயிட்டு வந்துடுறேன். வெயிலில் கிடக்க வர்றா, ரைட்டாக உள்ள தள்ளி போடு. எப்பா இன்னும் வரேன், வண்டி ரன்னிங்கில் சொல்கிறேன். அப்பா ஹேஃபமே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ எங்கடா கிளம்பிட்டேன் மாயாவை எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு? இங்கே இருங்க, மாலையெல்லாம் கட்டி பொட்டெல்லாம் வச்சுருக்கு தம்பி. எங்கடா கிளம்பி போயிட்டுருக்க அப்படின்னு நிறைய முதல்ல என்ன விஷயம்னா உங்கள்கிட்ட மிகப்பெரிய ரொம்ப 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 சாரி கேட்டுக்கிறேன். ஏன்டா சாரி கேட்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கமெண்ட்டு, உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகலையா, உங்கள் அக்கா வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்டுட்ருங்க. எங்கள் அண்ணன் சொல்லி தான் எங்கள் அண்ணனோட போய் கமெண்ட்லாம் போய் படித்து பார்த்தேன். சில பேர் திட்டியெல்லாம் இருக்கீங்க, ரொம்ப கேவலமான கமெண்ட்லாம் வந்துருந்துச்சு. சரணை முதுகில் குத்திட்ட, சரணை பைக்கு யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்ட அப்படி இப்படின்னு எங்கள் அண்ணன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் ரொம்ப கமெண்டு. அப்போ தான் பரவாயில்ல, நம்ம மேலே இவ்வளோ பாசம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ எங்கடா போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். எங்கள் அண்ணனை பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கேன். என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், ஏன் அங்கே அண்ணன் வீட்டுக்கு போகல, எல்லாத்தையும் போக சொல்கிறேன். நான் சொல்கிறத விட எங்கள் அண்ணன் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போயே சொல்லிக்கிறேன், எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனையே கிடையாது. எப்படிங்க எனக்கு என் அண்ணனுக்கும் எனக்கும் பிரச்சனை வரும்? அவன் என் கூட பிறந்தவங்க, அவன் என் அண்ணனுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனையெல்லாம் நான் சொல்கிறேன் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றது. பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளோ இல்லை 2 நாளோ வீடியோ வந்திருக்காது. ஏன்னா மொபைலே நான் இன்ஸ்டாவிலையும் அதிகமாக ஆக்டிவில் இருக்க மாட்டேன், ஸ்டோரியும் போட்டிருக்க மாட்டேன், ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா சுத்தராக முடியலை, கண்ணெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பித்து எரிய ஆரம்பிச்சிட்டு. ஏன்டா அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 நாள் கழித்து வர சொன்னாங்க. பட் இருந்தாலும் 15 நாள் இன்னும் ஆகலை. ஆனால் டேப்லெட்டு அந்த ட்ராப்ஸ் எல்லாம் விட்டுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் கண் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது, எரியும் ஆரம்பிக்குதா. மொபைலில் ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, 1 நிமிஷம் கூட பார்க்க முடியல, எடிட் பண்ணவே சுத்தராக முடியலை. வீடியோவும் எங்கே எடுக்கிறது? அதுவும் நைட்லலாம் போனேன்னா ஆப்போசிட்டில் இருக்க வண்டி கண்ணு பார்த்தீங்களான்ற பாருங்க. இன்னும் கேமரா வேறு ஆனில் இருக்கான்னு தெரியல. கேமரா ஆனில் தான் இருக்குது. அது வேறு வீடியோ எடுத்து விட்டு அப்புறம் ஆன் பண்ணாமல் இருந்தேன்னா மனசே விட்ருவேன். ஏன்னா நிறைய வாட்டி இப்படி பண்ணியிருக்கேன், கேமரா ஆன் பண்ண நினச்சிட்டு பேசிட்டு போய்ட்டுருப்பேன், பார்த்தா கேமராவே ஆனில் இருந்திருக்காது. அதான் நைட்டில் வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர வண்டி நல்லா பிரைட்டாக தூக்கி அடித்தாங்கன்னா கண்ணு முழிக்கவே முடியல, தெரிய மாட்டுது, கண்ணே தெரிய மாட்டுது.
அதான் 15 நாள் எப்படாகும் போகலாம். நான் அப்பயே சொன்னேன், நான் ஸ்பெக்ஸு போட்டுக்கிறேன், எனக்கு ரொம்ப வலிக்குது, எரியுது, தலையை சுற்றி வலிக்குது அப்படின்னு சொன்னேன். டாக்டர் என்னன்னா 15 நாள் வெயிட் பண்ணி தம்பி, எடுத்தோடனே ஸ்பெக்ஸ் போட வேணாம் அப்படின்னாங்க. சரி ப்ரோ, சரி ப்ரோன்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல இல்லை, இன்னமும் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும்ல, ஏன்னா இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, என்னாச்சுடா சில பேர் செத்துட்டியாடா அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் என்ன சாவலை, உசுரோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்ணேன். நீங்கள் வேறு எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க, ஏன் இப்படி ஆகிட்டு அப்படி ஆகிட்டு அப்படின்னு. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கங்க. ஆனால் கண்ணு மட்டும் எதுவும் ப்ராப்ளம் ஆகிட்டுனா அவ்வளோதான், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏப்பா நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. அதான் நான் எங்கள் அண்ணனை போய்ட்டு எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஃபோன் பண்ணி பார்த்துட்டு நான் வீட்டுக்கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்னன்னு ஏதாச்சும் எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் சொல்லும். சரி ஃபேமே, வீட்டுக்கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதே மட்டும் பைக்கு இப்படி இத்தனை பைக்கு வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா ஒழுங்கான ஹெல்மெட்டே இல்லை. நிறைய பேர் குட்டி டிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஓட்டுனீங்க. அதெல்லாம் நான் ஓட்டுறதெல்லாம் பெருசாக கேர் எடுத்துக்க மாட்டேன். ஐயோ ஃபோன் வருது, எங்கள் அண்ணன் தான். ஹலோ, எங்கள் அண்ணன் தாங்க ஃபோன் பண்ணுது, எங்கே இருக்க அப்படின்ட்டு. அதான் நானும் போகிறதே இல்லை. எங்கள் அண்ணனும் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு, நீ வராமல் ஒரு மாட்டம் இருக்குது அப்படி இப்படின்னு எங்கள் அண்ணனும் ஃபோன் பண்ணி சொல்லிச்சு. பட் இருந்தாலும் எனக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. இப்போ நீங்கள் இவ்வளோ பேரும் கேட்டு அதுலேயும் வந்து கமெண்ட் பண்ணி, இதுலேயும் என் வீடியோலையும் கமெண்ட் பண்ணி ஒழுங்கான ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அப்படின்னு வேறு சொல்கிறீங்க. அதனால தான் உங்களுக்காக தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன். அதே மட்டும் நிறைய பேர் அதான் சொன்னேண்ணே, அதான் வேகா ஹெல்மெட் ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் பேடிங்ஸு எல்லாமே ஃபுல்லாக பஸ்ட்டு எல்லாம் போயிட்டு துருப்பிடிச்சி, அந்த லாக் சிஸ்டம்லாம் துருப்பிடிச்சி போயிட்டு எல்லாம். எப்போயோ எங்கள் அண்ணன் அப்பாச்சி வாங்கினது, அது எங்கள் அண்ணனோடது, எங்கள் பெரியம்மா பையனோடது. அப்போ எனக்கு கொடுத்தது இது மட்டும் மோட்டோ லாக் ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு அப்போ சொல்லி கொடுத்தது. மொபைலில் ஆரம்பித்தப்ப அந்த ஹெல்மெட்டு தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். அதான் நான் அம்மாட்ட சொன்னேன், இது மட்டும் ஹெல்மெட் வாங்கி வேணுமா, ஹெல்மெட் வாங்கி தாங்கம்மா அப்படின்றேன். சரிடா, நான் ஏதாச்சும் லோன் வந்துச்சு, லோன் போட்டு உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னாங்க. லோன் போட்டு வாங்குற அளவுக்கு என்ன ஹெல்மெட்டாக வாங்க போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்குகிறோம் உருப்படியாக ஒழுங்காக வாங்கிடலாம். எத்தனை நாள் தான் சேஃப்டி தானே, வேகான்னு சீப்பாலாம் சொல்லலை, நமக்கு சேஃப்டின்றது முக்கியம்ல. அதனால பட்ஜெட் கூட போனாலும் சேஃப்டியில் கஞ்சப்படக்கூடாது. ஏன்னா நம்ம மண்டை தான் நமக்கு முக்கியம். என்ன முக்கியமோ இல்லை, நம்ம மண்டை நமக்கு முக்கியம். அதனால தான் பொறுத்து இருந்தால் வச்சு வாங்கிப்போம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். சரி, அதனால தான் நான் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இது மட்டும் வாங்கி தரேன், லோன் போட்டிருக்கேன், லோன் வந்துட்டு அப்படின்னா உனக்கு நான் ஹெல்மெட் வாங்கி தரேன்டா தம்பி அப்படின்னு இருக்காங்க. சரிப்பா தம்பி அப்படின்னு நானும் சொல்லியிருக்கேன். அதான் சரி, நான் என்ன வீட்டுக்கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டோம். அப்பா ஒரு வழியாக வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். திட்ட போது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பைத்தியம் இங்கே தான் உட்காந்துருக்கா. என்ன மாஸ்க் போடாமல் உட்காந்துருக்கு. ரன்னிங்கில் இருக்கு. ஐயே பைத்தியம். இங்கே இருங்க, மாலை விட்டுருக்கு வண்டி, மாலை இப்போ தான் பார்க்க லட்சணமாக இருக்குது. இப்படி வச்சு முறிப்பாங்கள்ல, அது மட்டும் முறிக்கணும். இருக்குது முறிக்கணும், அந்த முறிக்கணும். எங்கே அது வீட்டில் கிடக்கு. ரவுண்டு போமாப்பா, ரவுண்டு வரத்துக்கு தான் அந்த நான் பைத்தியம். என்ன கதைன்னா நீ தான் சொல்லணும். அது இன்னும் கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. சுத்தராக யூஸ் போல 4K 3K போகுது வர இன்னும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கண்ணே. என்னது இன்னும் கமெண்ட் பண்ணி வீடியோ போட்டேனே, நீ போட்டுட்டேல. ஆனால் இன்னும் கமெண்ட் வந்துகிட்டே தான் இருக்கு. என்ன பண்ணுறீங்க? அண்ணன்ட்ட போய் பேசுங்க. இன்னமும் எனக்கும் பிரச்சனை தானே நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். கொஞ்சம் தேவையில்லை, எனக்கு பண்ணியிருந்தா என் பேர் முதுகில் குத்துறேன், அதில் குத்துறேன்ட்டு
பைத்தியம். எனக்கு கடுப்பா அதெல்லாம் பார்க்குறப்ப இப்பயும் சொல்கிறேன், பிரச்சனைனா நம்ம என்ன பலிக்கடா வருது. உண்மையிலே எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் தான் பிரச்சனை. சொல்லிட்டேன் போதுமா. அது உங்களுள்ள பிரச்சனை. நான் இன்ன வரைக்கும் இதுகிட்டே சொல்லலை என்ன பிரச்சனைன்றது. அது எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் உள்ளது. தேவையில்லாமல் இப்போ சொல்கிறது தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் அண்ணனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சம்மந்தம் இல்லைங்க. அவங்க அக்காவோட அவன் பேசிடுவான். அது அக்கா தம்பினா அப்படி தான் இருக்கும். ஆனால் நான் அதில் இன்வால்வ் ஆகலை. நான் என்னன்னு கேட்டுக்கல. ஏதோ பண்ணிட்டு போட்டுன்னு விட்டாச்சு. சொல்லவும் வீடியோ போட்டிருப்பேனே. நீங்கள் போயிட்டு எங்கள் அண்ணன் சேனலில் பார்த்தா தெரியும். எங்கள் அண்ணன் போட்டிருக்கோம், வீடியோ போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னன்னே புரியும் பிரச்சனைனே. அதுக்குள்ளே வந்து இன்னும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. காலேஜ் ஏன் போகிறது இல்லை நீங்கள்? அதுக்கு ஏதாவது பிரச்சனை எதுவும்? நான் காலேஜ் இன்ன வரைக்கும் போல. எனக்கு போ கடுப்பாதுண்ணா. என்ன என்னை டார்கெட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏமா இந்த கேமரா வண்டியில் தூக்கிட்டு போனீங்கன்னா அப்புறம் டார்கெட் தான். ஒரு மாட்டம் வெக்கமாகவும் இருக்குது. வெளில நிற்கிறேன். அப்போ தான் வந்து சரண் அஃபிஷியல் ப்ரோன்னு வந்து பேசுகிறாங்க. என்ன ப்ரோ வெளில நிற்கிறீங்க அப்படின்றாங்க. கடுப்பாகுமா? வேணுக்குன்னே பண்ணுறாங்கண்ணா. என்னை ஒரு மாட்டம் கேவலமாக்குறதுக்கு விட்றாங்க. அதான் பார்த்தியே நேற்று ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. நைட்டு போயிட்டு பார்க்குறேன். அது ஒரு ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணிருந்துச்சு, அண்ணா உங்களை பார்த்தோன்னே அங்கே மன்னார்ல எல்லா பொண்ணுங்களும் வந்து பேசினுச்சுண்ணே அப்படின்னுதுவோ. பார்த்தியாண்ணா இன்னும் கோவத்தில் இருக்கா. அவள் தான் புள்ளியாங்க விட்டு அடிக்கிறா. பேய் ரூபத்தில் எங்கேயோ உட்காந்துருக்கா. அதுக்குள்ள சூனியக்காரி உட்காந்துருக்கா மாதிரி. இங்கே வாடா. சரி அவ்வளோதான் மேம். இதை சொல்கிறது தான் நான் எடுத்தேனே. நீன்னு சொல்லினேன் எங்களுக்குள்ளே. எனக்கு எங்கள் அண்ணனுக்கும் பிரச்சனையே இல்லை. எங்கே அவன் எங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கானா? மீன் பிடிக்கிறானா? ஐயோ ஐயோ சவுண்டு வருது பேர் குளத்துக்குள்ளேருந்து. அவனே மீன் தண்டிக்கு தான் இருக்கான். ஏலே மீன பாரு. வாடியா மட்டையா? மீன் பிடிச்சிட்டு இருக்கான். தூண்டி எங்கா? தூண்டி எங்கடா? ஆறா மீன் மட்டவதான். ஸ்கூலு பசங்க மீன் பிடிச்சிட்டு கிடக்குறாம இருந்தவன். ஐயோ ஐயோ டைம் ஆகிட்டு போமா. முன்னாடி போமா. சுற்றிக்கிட்டே இருக்கான். நான் வரலடா. வானை போயிட்டு வருவோம். நாளைக்கு போவோம். நாளைக்கா? இப்போ போயிட்டு வரலாம். ஒரு அழுத்து போயிட்டு வரலாம். மணி ஆகலை இன்னும். எக்ஸாம் பார்க்கணுமா? சை அவளை நேத்தியே பார்த்ததே ஒரு மாட்டம் வெக்ஸ் ஆகி இன்னும் அந்த வெக்ஸை விட்டு வெளியே வரல. இரிட்டேட் ஆகுது. கடுப்பாகுது. எனக்கு நாளைக்கு என்ன கோயிலுக்கு போமா? நாளைக்கு அதான் சொல்லி என்னது இது? கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரோம். காலஞ்சேத்தி கோயிலுக்கு நாளைக்கு கிளம்பு. ஆமாம் கண்ணு தானே, எல்லாம் கண்ணு மாரி தான். ஆமாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போவோம். சரி ஃபேமே இந்த விலாகை என் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அண்ணனுக்கும் பிரச்சனையே இல்லை. எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் எனக்கு தான் பிரச்சனை. அது என்ன ப்ராப்ளம் எல்லாத்தையும் நாளைக்கு சொல்கிறேன். ஆனால் பேசிடுவோம். அது எல்லாம் உங்களுக்கே தெரியும். 1008 பிரச்சனை வரும் அப்படின்னு. நாளைக்கு கோயிலுக்கு போய்ட்டு எல்லா வண்டியும் எடுத்துகிட்டு போய் அர்ச்சனை போட்டு விட்டு வரணும். ஃபஸ்ட்டு கண்ணு தாங்க எல்லாம். இப்போயும் நான் சொல்லிக்கிறேன், எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனையே கிடையாது. எப்படிங்க கூட பிறந்தவங்க எங்கள் அண்ணன் அப்படி இருக்கோம். நாங்கள் எப்படிங்க சண்டை போட்டுப்போம்? சண்டை போட்டாலும் இத்தனை நாளெல்லாம் பேசிக்காமலாம் இருக்க மாட்டோம். 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் அவ்வளோதான் சண்டை போட்டாலும். எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் தான் பிரச்சனை. இது எனக்கும் இதுக்கும் அண்ணனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ வரைக்கும் எங்கள் அண்ணனுக்கே தெரியாது என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் அண்ணனை எதுவும் எங்கள் அண்ணனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதான் நிறைய பேர் ஏன்டா இத்தனை நாள் இதுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு. இதை பற்றி நான் பேசவே வேணாம், இதை பற்றி பேசினா மனசு உடையும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இதை பற்றி நான் பேசவே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட் வருதோ அந்த அளவுக்கு நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணுவேன்னா நாளைக்கு வீடியோ போடுவேன். அதான் ஃபேமே லவ் யூ லாட். ரொம்ப 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 மிஸ் பண்ணுறவங்கள. சீக்கிரம் ட்ரிப்பு கிளம்புறோம். ட்ரிப்புக்கான அப்டேட்லாம் ரொம்ப நெருங்கி வந்துகிட்ருக்கு. சொல்கிறேன் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். லவ் யூ ஃபேமே. வழக்கம் போல் நம்ம இன்ஸ்டாவில் வீடியோ ஃபாலோ பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மிஸ் யூ லாட். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.